கார்த்திகை தீபம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரியா அந்த பக்கமா போனவங்க இந்த பக்கமா துப்பாக்கியோட வந்து நிக்கிறாங்க. இதை யாருமே எதிர்பார்க்கல. அப்படியே கண்ணுல கொலை வெறியோட நின்றுட்டு இருக்கிறாங்க. ரியா, என்ன எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? மண்டபத்தை விட்டு போகும்போது சும்மா போக மாட்டேன். இந்த துப்பாக்கியில இருக்கிற குண்டு பூரா உங்களுக்கு பரிசா கொடுத்துட்டு தான் போவேன். எனக்கு எல்லாருமே சேர்ந்து பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு பரிசா நான் எதுவும் கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. ஆனந்த் கோவத்தில் வர்றாங்க. ஏய் அங்கேயே நில்லு, அசஞ்சா சுற்றுவேன் பார்த்துக்கோ, போசிக்கு தள்ளிடுவேங்கிறாங்க. அவரோட கீரத்தை அனுத்தியெல்லாம் என்கிட்ட காட்டாத. இது என்ன டூப்ளிகேட் துப்பாக்கின்னு நினச்சியா? ஒரிஜினல் துப்பாக்கி தான். லைசன்ஸ் டெலிவரி பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தியல்ல, அதே துப்பாக்கி தாங்கிறாங்க. மரியாதையாக துப்பாக்கியை கொடுத்துருன்னு கேட்குறாங்க. நீ கேட்டால் நான் கொடுத்துருவேனா? இந்த துப்பாக்கியை யூஸ் பண்ணுற நிலைமை வரும்னு நினச்சேன், அதே மாதிரி வந்துருச்சு பார்த்தியா? ஏய் என்ன மிரட்டுறியா? மரியாதையாக துப்பாக்கியை கொடுத்துரு, இல்லைன்னா நாங்கள் உன்னை சும்மாவே விட மாட்டோம்னு அருண் ஒரு பக்கம் மிரட்டுறாங்க. ஏய் என்ன மிரட்டுறியா? நான் என்ன ஆசைப்பட்டுட்டேன்? பணக்காரியாக வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கேற்ற மாதிரி ஆனந்த் கிடைச்சான். அவனை வச்சு நான் பணக்காரி அழகலன்னு நினைச்சிட்டு அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் என்ன உங்க மொத்த சொத்தியமா கேட்டேன்? வசதியாக வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனாச்சும் பரவாயில்ல. ஆனா இந்த குடும்பத்திலேயே பிறந்த நீங்க ரெண்டு பேருமே இந்த சொத்தை ஆட்டி போடணும்னு நினைச்சீங்கல்ல, உங்களை என்ன பண்றதுன்னு கேட்குறாங்க. ரியா, ஏய் நீ செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு எங்க மேலேயே பழி போடுறியா? இங்க பாரு, உன்னை இவ்வளவு தூரம் விட்டு வச்சிருக்கோமல்ல, அதுதான் எங்களோட பெரிய தப்புன்னு சொல்றாங்க அருண். ஏய் உங்ககிட்ட என்ன வளன்னு பேச்சு? என்ன இந்த குடும்பத்துல வாழ அனுமதிக்க போறீங்களா, இல்ல இந்த துப்பாக்கியில இருக்கிற குண்டுக்கு பழியாக போறீங்களான்னு கேட்குறாங்க. ரியா, நல்லா யோசிச்சு எல்லாரும் ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கன்னு கேட்குறாங்க. ரியா, ஏய் உன்ன மாதிரி ஒரு அசிங்கத்தை வீட்டுல வச்சிருக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குன்னு கேட்குறாங்க அபிராமி. அப்படியே ஓடிடு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ உங்க முடிவை நீங்க மாற்றிக்க மாட்டீங்க அப்படித்தானேன்னு கேட்குறாங்க. ரியா, நானும் என்னோட முடிவை சொல்லிடுறேன். இதுல இருக்கிற தோட்டாக்கள் எல்லாம் உங்களுக்கு பரிசா கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் என் முடிவை தேடிக்கிறேங்கிறாங்க. ரியா தீபா பக்கம் போய் நிற்கிறாங்க. நீ தானே மீனாட்சியும் ஆனந்தியும் ஒன்று சேர்த்தணும்னு நினைச்ச, உனக்கு தான் முதல் பரிசு முதல் குண்டுங்கிறாங்க. கரெக்டாக கார்த்தி உள்ள வந்துட்டாங்க. வந்ததுமே பார்த்துக்கிட்டே வர்றாங்க. ரியா அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏ வாடி இங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை இழுத்து பிடிச்சி தீபா நெத்திக்கு நேராக குறி வச்சுட்டு இருக்கிறாங்க. ரியா, ஏய் அசஞ்ச உன் அருமை பொண்டாட்டியை பரலோகத்துக்கு அனுப்பிடுவேன்னு மிரட்டுறாங்க. ரெண்டாவது குண்டு உனக்கு தான். கனவு கோட்டையை கலைச்சதும் நீ தான், என்னோட ஆசையை நிராசி ஆக்குனதும் நீ தானே. எல்லாரும் முன்னாடியும் என்னை காட்டி கொடுத்து அசிங்கப்படுத்திட்டியல. ரெண்டாவது குண்டு உனக்கு ரெடியே இருக்கு. என்ன இப்படி எல்லாம் பேசி எங்களை பயமுறுத்துறியான்னு மீனாட்சி கேட்கறாங்க. ஓ அப்படியா? அப்போ மூணாவது குண்டு உனக்கு தான். புருஷனை கைக்குள்ள போட்டுக்க தெரியாம உனக்கு எதுக்குடி புருஷன் உன்னை பிடிக்காம தானே என்கிட்ட வந்தான். விட்டுட்டு நீ பாட்டுக்கு போக வேண்டியதானே. எதுக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கிட்டு எனக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்த? அருணை பார்த்து அடுத்தது குறி வைக்கிறாங்க. நாலாவது குண்டு உனக்கு தான். உன் அண்ணனோட சேர்ந்து ஆட்டம் போட்டவன் தானே. நீ எதுக்கு ஆசைப்பட்டியல? ஏய் எனக்கு கொஞ்சமாச்சு நீ சப்போர்ட் பண்ணிருக்கலாம்ல. ரியாவை நம்பருக்கே இல்லை, எதுக்கும் நம்ம போய் ஒளிஞ்சுக்கலான்னு ஐஸ்வர்யா திரும்புறாங்க. ஏ ஐஸ்வர்யா எங்க ஒளிய பாக்குற? அஞ்சாவது கொண்டு என்னை விட்டு நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன், என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்கிறாங்க. ஐஸ்வர்யா நீ என் கூட சேர்ந்துக்கிட்டு எவ்வளவு தில்லாலங்கடி வேலை பார்த்த, இப்போ இவங்களோட சேர்ந்தா நான் எப்படி விட முடியும்னு என்ன ஓவரா பேசிட்டு இருக்கிற? மரியாதையா துப்பாக்கியை கீழே போட்டுட்டு சரண்டர் ஆயிரல. கமிஷனருக்கு போன போட்டு உன்னை உள்ள தள்ளிடுவேன்னு சொல்றாங்க. ரம்யா, அம்மா நீ அவகிட்ட எதுவும் பேசாத, கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்றாங்க. அபிராமி, என்ன மாமியாரே ரொம்ப தொழுறீங்க, ஆறாவது கொண்டு உங்களுக்கு தாங்கிறாங்க. அடைச்சி என்ன மாமியார்னு கூப்பிடாத, அசிங்கமா இருக்குன்னு சொல்றாங்க. அபிராமி, அடைச்சி கேவலம் 5க்கும் 10க்கும் அல்லாடுறவ இந்த தீபா, இவளை நீங்க மருமகளா ஏத்துக்கிட்டீங்க, என்ன நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? அவ்வளவு கேவலமா போயிட்டுனா நான் அப்படின்னு கேட்கறாங்க. ரியா, ஆமாண்டி நீ தீபாவோட காலில் விழுந்தாவது கும்பிடு, அப்பவாது உனக்கு புத்தி வருதான்னு பாக்கலாங்கிறாங்க. அபிராமி, அருணாச்சலம்னு கூப்பிடுறாங்க. ஏ என் பேரை சொல்ற கூட உனக்கு அருகதை கிடையாது. இங்க இருக்கிற யாரையும் நீ சுட்டு கொண்டுட்டு அவ்வளவு சீக்கிரம் வெளியே போயிடலான்னு மட்டும் நீ நினைச்சிடாதேன்னு சொல்றாங்க. அருணாச்சலம், கையில இருக்கிற துப்பாக்கி என்னோட துப்பாக்கி, அதையவே பிடுங்கி உன்னை நான் சுட்டுட்டு பாதுகாப்புக்காக சுட்டேன்னு சொல்லி நான் கேஸே இல்லாம தப்பிச்சு போக என்னால முடியுங்கிறாங்க. பரவாயில்லையே, நீ டம்மி பீஸ்ன்னு நினைச்சேன், இந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா பேசுற. சரி ஏதோ பெரிய மனுஷனாச்சே, கொஞ்சம் கருணை காட்டலான்னு நான் நினைச்சேன். ஆனா நீ பேசின பேச்சுக்கு 7வது குண்டு உனக்கு தாங்கிறாங்க. என்ன எல்லாத்தையும் சுற்றுவேன்னு மிரட்டிட்டு இருக்கிற? உன்னை அப்பவே கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கணும், அது என்னோட தப்புங்கிறாங்க. ஆனது, வாடா எனக்கு துரோகம் செஞ்ச புருஷனே, உனக்கு தாண்டா 8வது குண்டு. கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவேன்னு நினைச்சேன், கொஞ்ச நாளிலேயே இப்படி கழட்டி விடுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்பவும் உனக்கு டைம் தரேன், நல்லா யோசிச்சு என் கூட வரப்பாரு. வந்தேனா உனக்கு உயிராவது மிச்சம்ங்கிறாங்க. தீபா அப்ப துள்ளறாங்க. தீபாவா சுற்றுவாலாம் நினைச்சுக்கிட்டு கார்த்தி பக்கத்துக்கு போறாங்க. கார்த்தியை காப்பாத்துறதுக்காக அபிராமி வர்றாங்க. அபிராமிக்கு 3 குண்டு பாய்ச்சிடுறாங்க. ரியா, அச்சோ ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல இப்படி எல்லாம் நடக்குதுன்னு போட்டோகிராஃபர் அங்கிருந்து வீடியோக்காரரும் ஓடிடுறாங்க. ரம்யா முடிஞ்ச வரைக்கும் அந்த ரியாவை பிடிக்கிறதுக்கு ஓடுறாங்க. அப்ப ரியா தப்பிச்சு ஓடிடுறாங்க. தப்பிச்சு ஓடி ஓரமா ஒளிவு பாக்குறாங்க. அந்த நேரம் பெரிய கட்டை ஒன்று இருக்கு, அதை கையில எடுத்து வச்சுக்கிட்டு ரியா ஒளிஞ்சு நிக்கிறாங்க. அந்த பக்கமா ரம்யா என்ன இங்கதானே வந்தா காணுமேன்னு தேடிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து மண்டையில ஓங்கி ஒரு போடு போட்டுறாங்க. அப்படியே ரம்யா தலை பிடிச்சிட்டே நிக்கிறாங்க. ரியா ரம்யா ரெண்டு பேருமே போறத பார்த்துட்டு ஆனந்து ஓடி வராங்க. ஓடி வரத பார்த்துட்டு இந்த பக்கமா ரம்யா தலை பிடிச்சிட்டு நிக்கிறத பாக்குறாங்க. சீக்கிரமா போய் அவளை பிடின்னு ரம்யா சொன்னதுமே ரியாவை துரத்திட்டு போறாங்க. ஆனந்து, ரியாவுக்கு அப்பங்க பார்த்து அங்க ஒரு ஸ்கூட்டி நிக்குது, அந்த ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ரியாவை முடிஞ்ச வரைக்கும் துரத்தி பாக்குறாங்க. ஆனந்து, அப்புறம் ஒரு ஆட்டோ வருது, ஆட்டோவில் ஏறிக்கிட்டு அந்த ரியாவை துரத்துறாங்க. ரியா நீ எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போகவே முடியாது, எங்க அம்மாவை கொண்டுட்டு நீ தப்பிச்சு போக பாக்குறியா, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வந்துட்டே இருக்காங்க. ஆனந்து, ஓஹோ நீ ஆட்டோவில் வந்து என்ன பிடிக்க போறியா, நான் உன்னை எப்படி ஏமாத்திட்டு போறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு நினைச்சிட்டு ரியா வெகு வேகமா போறாங்க.
அபிராமியை ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கிட்டு எல்லாருமே அழுதுகிட்டே போகிறாங்க. அத்தை கண்ணு முழிச்சு பாருங்க, கல்யாண நாள் அதுவும் இப்படியா நடக்கணும் அப்படின்னு. இந்த ஃபங்க்ஷனே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் நாங்கள் தான் உங்களை வற்புறுத்தி இந்த ஃபங்க்ஷனையே நடத்த விட்டோம். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் மட்டும் நடத்தாமல் இருந்ததுதான் உங்களுக்கு எதுவுமே ஆயிருக்காதேன்னு சொல்லி அழுகிறாங்க தீபா. உங்களோட நிலைமைக்கு நாங்களே காரணம் ஆயிட்டோமேன்னு அழுகிறாங்க. தீபா நீ அழுகாது, எப்படியும் அத்தைக்கு எதுவும் ஆகாது, நல்ல குணமாயி வந்துருவாங்கன்னு அருணாச்சலம் ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. அத்தை பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்களே, அதை நினச்சா தான் எனக்கு பயமாக இருக்குதுன்னு அழுதுகிட்டே போகிறாங்க. சிஸ்டர் எங்கள் அத்தைக்கு எதுவும் ஆகாதுல்ல அப்படின்னு கேட்டுகிட்டே போகிறாங்க. நர்ஸ் எதுவும் சொல்ல முடியாமல் பேசாமல் அமைதியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. மேடம் மனசை தேத்திக்கோங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணா தான் எந்த கண்டிஷனில் இருக்கிறாங்கன்னே சொல்ல முடியும்னு சொல்லிடுறாங்க. சிஸ்டர் ஆனந்து ரியாவை துரத்திக்கிட்டு போகிறாங்க. ரியா 100ல் போயிட்டு இருக்கிறாங்க. அம்மா தாயே மீனாட்சி எங்கள் அத்தையை குணப்படுத்தி கொடுத்துரும், நான் நடந்தே கோயிலில் வந்து தரிசனம் பண்ணுறேன்னு வேண்டிக்கிறாங்க. தீபா நில்லடின்னுக்கிட்டே வராங்க. ஆனந்து இது என்ன இவன் நம்மளை பிடிக்காம விடமாட்டான் போல இருக்குது, இவன் முதல்லயே கோவத்தில் வேற இருக்கான், இதில் வேற இவங்க அம்மா வேற சுட்டுட்டோம், இப்போ விடமாட்டான் போல இருக்குதே, பிடிச்சிருவான் போல இருக்குதே நினச்சிக்கிட்டு வெகு வேகமாக பறக்குறாங்க. போய்கிட்டு இருக்கிற ஆட்டோவுக்கு முன்னாடி ஒரு குழந்தை பால் போட்டுருது. அந்த குழந்தையும் குறுக்க வந்ததுனால ஆட்டோவை சட்டன் பிரேக் போட்டதும் ஆட்டோவே சாஞ்சிருது. இதை திரும்பி பார்த்துக்கிட்டு போன ரியா அப்படியே பார்த்துட்டு போகிறாங்க. அப்பாடா எப்படியோ தப்பிச்சோம், இவன் நம்மளை வந்து பிடிக்க மாட்டேன்னு நினச்சிட்டு போகிறாங்க. ஆனந்தும் ஆட்டோ விட்டு இறங்கி கீழே விழுந்து எழுந்து எப்படியோ ஓடுறாங்க. பின்னாடி முடியல. ஆனந்து வந்து நின்று பார்க்குறாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் தேடி பார்த்துட்டு எந்த வழியோ போனேன்னே தெரியலையே அப்படின்னு ஏமாந்து போகிறாரு. கரெக்டாக அபிராமி கொண்டுகிட்டு போகிற வேனுக்கு முன்னாடி வந்து ரியா அப்படியே சட்டன் பிரேக் போட்டு நிறுத்திட்டாங்க. அந்த இடத்துக்கு வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சாவு கிராக்கி நீ சாவறதுக்கு என் வண்டி தான் கிடைச்சதான்னு டிரைவர் திட்டிட்டு இருக்கிறாரு. முடிஞ்ச வரைக்கும் ரியா வண்டியை அங்கங்கே தள்ளி நிறுத்தி பார்க்குறாங்க. ஆனால் முடியல. சாவு கிராக்கி வண்டியை கூட தள்ள முடியல, இதுக்கு வண்டியெல்லாம் ஒரு கேடா அப்படின்னு திட்டிட்டு போகிறாங்க. ஆனால் வெளியில் யாருமே எட்டி பார்க்கல. இது ரியா தான் வந்து குறுக்காட்டி இருக்கிறான்னு தெரியாமல் போச்சு. இப்போ தான் ஆனது கையில் ரியா கிடைப்பாங்களோ, இத்தனை பேர்த்த மத்தியிலும் இந்த ரியா மட்டும் கிடைச்சாங்க பொசுக்கி தள்ளிடுவாங்க. நல்ல குடும்பத்தில் இப்படிப்பட்ட கேடு கெட்டதை கொண்டு வந்து நடுவில் உட்கார வச்சா இதுதான் கதி. ஆனந்து தெருவா ஓடிட்டு இருக்கிறாங்க. குடும்பத்தார் எல்லாரும் கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு போறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.